நான் தான் உனக்கு போட்டு போட்டேன், நீ ஏன் இந்த இதை ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ற அப்படின்னு. பப்பு கல்ச்சரை ப்ரமோட் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் தப்புன்ற. அதுல ஒரு டிஜே வச்சுக்கிறீங்க, கேட்டா டான்ஸ் ஆடுறன்றீங்க, டான்ஸ் ஆடுற இடுப்பை கிள்றன்றீங்க. இல்ல நான் கேக்குறேன், உங்களோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுங்க தருதலைங்க, 1ஆம் நம்பர் தருதலைங்கன்னா அதுதான். நானும் ஆதரிக்கிறேங்க, மாடர்னா இருக்கணும், எல்லாமே இருக்கணும், நானும் ஆதரிக்கிறேன். அந்த பப்புன்ற ஒரு விஷயத்தை யாரு வீட்டில் பெற்றவங்க, இந்த அப்பா அம்மாலாம் இப்பெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா சேர்ந்து டீமாக சேர்ந்து ஃபேமிலியை சேர்ந்துலாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது என்னை பொறுத்த தெரியும். வைபென்ச்சர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, போதை பழக்கம் தாங்க. போதை பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படிடா சொல்கிற அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து டாஸ்மாகை மூடுறதுக்கு உத்தரவு போட்டார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பைட்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் உனக்கு போட்டு போட்டேன், நீ ஏன் இந்த இதை ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணால் நான் இறந்துடுவேன், நான் இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்றாங்க. தெளிவே இல்லாமல் பேசுகிறார். ஸோ பேசும்போது ஒரு ஃபேமிலியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிருந்தாருன்னா இந்த வார்த்தைகள்லாம் விட்டுருப்பாரா? நான் உயிரோடு இருக்க மாட்டேன், குடிக்கலைன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா நான் அவ்வளோதான், தீ குளிச்சிருவேன் அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் விட்டுறீங்க. இதெல்லாம் எதை நம்பி விடுறீங்க அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி விஷயம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் கார் ஏற்றி கொண்டிருக்காங்க. பப்பு கல்ச்சரை ப்ரமோட் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்ற. அதில் ஒரு டிஜே வச்சுக்கிறீங்க, கேட்டால் டான்ஸ் ஆடுறன்றீங்க, டான்ஸ் ஆடுற இடுப்பை கிள்றன்றீங்க. ஆண்களும் பெண்களும் டான்ஸ் ஆடுறது தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல குடிச்சிட்டு டான்ஸ் ஆடும்போது அங்கே என்ன வேணால் நடக்கும். அங்கே நீங்கள் ஏன் பொண்ணுங்களை கூப்பிட்டு போகிறீங்க? இப்போது ரீசெண்டாக நடந்த விஷயத்தில் அந்த பையன் சொல்கிறான், அவன் பேர் வந்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பையன் சொல்கிறான், குற்ற உணர்ச்சியே இல்லைங்க. அந்த பையன் பேசும்போது என்னடா இறந்து போன அவங்க சைடில் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பையனுக்கு வெறும் 21 வயசு தான் ஆகுது. இறந்து போன பொண்ணுக்கு 19 வயசு ஆகுதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு இறந்துருக்கு, இவன் முன்னாடி தான் இறந்துருக்குன்றான். என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 வாட்டி இடிச்சாங்க, விழுந்தேன், கல் அடிபட்டுருச்சு, அதனால இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதை அவன் நக்கலாக இப்படி உட்காந்துனே இப்படி பேசுகிறான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது. அதாவது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணோம், எனக்கு குடிப்பழக்கமே இல்லை. ஆனால் நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த பப்புக்கு போவோம். எதனால் போகிறீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பப்புக்கு போவேன். பப்புக்கு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நான் டிஜேல டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுறதுக்கு நீ வெளியே போய் ஆடு, உன்னை பப்பில் தான் போய் ஆட சொல்கிறாங்களா? இவனோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறீங்க? இல்லை நான் கேட்குறேன், உங்களோட அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது இந்த பையனை அப்பயே கண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்குமா? ஒரு உயிரை கொள்றதுக்கு உனக்கு கார் இருந்தால் நீ பெரிய கட்சி ஆட்களோட பையனாக இருந்தால் பெரிய இவர் ஆகிடுவே. நீ ஒரு உயிரை கொள்றதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு மனசு வருது? அப்போ அந்த குடின்றது உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போகுது பார்த்தியா? எதுக்கு பப்பில் போய் என்ன பண்ண போகிற? ஃப்ரீயாக என்ட்ரி கொடுத்தா நீ எங்கே வேணா போயிடுவியா? ஃப்ரீ என்ட்ரி, டிஜே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும், வைப் பண்ணணும். வைப் கல்ச்சர் யார் கொண்டு வந்தா? என்னோட கேள்வி என்னன்னா, வைப் கல்ச்சர் எதுக்கு? நானும் ஆதரிக்கிறேங்க, மாடர்னாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும், நானும் ஆதரிக்கிறேன். ஆனால் அந்த பப்புன்ற ஒரு விஷயத்தை யார் கேட்டால், நான் வந்து அப்படியே யோயோ பாய்ஸ், இந்த பாய்ஸ், என்ன யோயோ பாய்ஸ், என்ன டிஜேல போய் என்ன டான்ஸ் ஆடிக்கணும், உயிர் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? 17 வயசு பொண்ணை நீங்கள் எதுக்கு பப்புக்கு விட்றீங்க? ஜோடியாக வந்தால் பப்பில் விட்டுறலாம். உங்களை பொறுத்தவரையும் கப்புள்ஸ் உள்ள என்ட்ரி ஆகணும், உங்களுக்கு சேல்ஸ் நடக்கணும், பொண்ணுங்க வந்தால் நிறைய சேல்ஸ் நடக்கணும்ன்ட்டு. 17 வயசில் என்ன பண்ணணும்? போய் அம்மாட்ட பேசு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசு, படி. ஃபஸ்ட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்கயா. 12வது முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. 12வது முடிச்சுட்டு காலேஜ் போகணும். காலேஜ் அடுத்து என்ன காலேஜ் போகலாம், என்ன படிக்கலாம், எந்த காலேஜ் போய் சேரலாம் அப்படின்றத கேளு. அதெல்லாம் விட்டுறீங்க. ஊரை சுற்றணும், ஃப்ரீடமாக இருக்கணும். அம்மா அப்பா எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது. பெண்களை வந்து எதாவது கேள்வி கேட்டால் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறீங்க. நாட்டோடைய நடப்பு தெரியும், என்ன நடக்குது. நான் அதனால் வீட்டிலே இருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. சேஃப்டியாக இரு, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போ. பப்புக்கு போய் என்ன பண்ண போற நீ? அப்படியே உனக்கு இந்த 19-20 வயசுல உனக்கு என்ன குடி கேட்குதுன்னு நான் கேட்குறேன். அந்த பொண்ணு இறந்துட்டாங்கப்பா, நான் அவங்கள சொல்லலை. இதுக்கு மேலே இருக்கிற பெண்கள் இதை பார்க்குறவங்க தயவு செய்து திருந்துங்க. 19-20 வயசுல குடிச்சு நீ என்ன பண்ண போற? உங்க அம்மா அப்பாவை பற்றி யோசிங்க. பெற்றவங்களாம் தயவு செய்து இப்போலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40-50 வயசு மேலே இருக்கவங்களும் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. தயவு செய்து ஃபோன் நோன்றதை கம்மி பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. எப்போ இந்த ஃபோனு, இன்ஸ்டாகிராம் கல்ச்சர் இந்த மாதிரிலாம் வந்ததோ, வீட்டுக்கு ஒரு 100 பேர் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்னு ப்ரொமோஷன் சொல்லி வெளியே போயிடுறான், படத்துக்கு போகிறான்னு வெளியே போயிடுறான். தப்பே கிடையாது. பார்த்துங்க, உங்களோட ஃப்ரீடம் இந்த மாதிரி ஆட்களால் தான் அழிஞ்சு போகுது. பயப்படுறாங்க. பெற்றவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும்னு தெரியல.
நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா 18 வயசுக்கு மேலே தான் நீ அதுவே குடிக்கக்கூடாதுயா. நீ என்னையா பப்புக்கு போய் என்னையா பண்ண போகிறீங்க? நான் கேள்வி கேட்குறேன். பப்லேயும் சரி ஒயின் ஷாப்லேயும் சரி 17-18 வயசு பசங்களுக்கு நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க பாட்டில்? எதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? பப்பு கல்ச்சர் பெருசாக போயிட்டு இருக்கு. டிஜே வச்சா டான்ஸ் ஆடணும், டிஜே போட்டால் டான்ஸ் ஆடணும், வெளியே சாங் கேட்டால் டான்ஸ் ஆடணும், ரோட்டில் எங்கே போனாலும் டான்ஸ் ஆடணும். கேட்டால் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு முரண்பாடாக ஒரு பதில் சொல்கிறது. ஃப்ரீடம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா. எங்கெங்கே ஃப்ரீடம் இருக்கணும், எங்கெங்கே போய் ஆடணும், எதை பண்ணணுன்றது உங்களுக்குள்ள ஒரு வரைமுறை இருக்கணும். அதை தான் நீங்கள் இது பண்ணணும். ஃபேமிலியாக போயிருக்கீங்களா, அப்போ எல்லாருடைய சேஃப்டியாக இருக்கீங்களா, அப்போ பண்ணுங்கள். அதுக்காக உங்களை தனியாகவே போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோடையே போகக்கூடாதுன்னு இல்லை. பாருங்கள் எந்த இடத்துக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றது யோசிங்க. யோசிச்சு பண்ணுங்க. யோசிக்காமலே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறது. இல்லை பெற்றவங்க இந்த அப்பா அம்மாலாம் இப்போலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா சேர்ந்து டீமாக சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்துலாம் குடிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது என்னை பொறுத்த தெரியும். ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான். சில பெற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க முன்னாடி குடிக்கிறீங்க, அதை அவனுங்க என்ன பண்ணுறானுங்க பார்க்குறானுங்க. பார்த்துட்டு அவனுங்க அதை போய் ட்ரை பண்ணுறானுங்க. தயவு செய்து பெற்றவங்களாம் பசங்க முன்னாடி குடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஆபாசமான வார்த்தைகளை பேசுறதை நிப்பாட்டுங்க. சில விஷயங்களை பேசுறதை நிப்பாட்டுங்க. ரொம்ப கோவப்படுறதை நிப்பாட்டுங்க. அடுத்த ஜென்ரேஷனை பாதிக்குதுங்க. எல்லாமே தான் ஜென்சி கேட்டால் ஜென்சி கிட்டு. என்ன ஜென்சி கிட்டு? என்ன சாதிச்சிட்டீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன இருக்குது உங்களுக்கு நான் கேட்குறேன். அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணலாம்? நீ வாழ்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா? குடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து தயவு செய்து சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனில் வர விஷயங்களை பார்க்கணுன்னா சும்மா ஜாலியாக பார்த்தோமா ஸ்கிப் பண்ணி விட்டோமான்னு பார்த்துருங்க. தயவு செய்து அதை வைப் பண்ணுறான், அவன் இந்த ட்ரெஸ்ஸை போடுறான், அப்படி போடுறான், இந்த காரில் போனான், அதில் போனோம், பப்புக்கு போய் டான்ஸ் ஆடணும், பப்பில் போய் வைப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை அழிச்சிருங்க. இப்போது பப்பில் போய் தான் நீங்கள் வைப் பண்ணணும், பப்பில் போய் தான் டான்ஸ் பண்ணணுன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, பசங்க லீவுனா ஒன்றா வருவாங்க, ஒன்றா பாட்டு போட்டு வீட்லேயே ஃபன் பண்ணுவாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும், எதை பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போலாம் அதை தாண்டி போயிட்டு இருக்கீங்க. பெற்றவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, பெற்றவங்க கேள்வி கேட்டுறக்கூடாது. அதோ அப்படின்னுவானுங்க. என்னடா அது எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இந்த 17 வயசில் இருக்கிற பசங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. 17லேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் இதெல்லாம் பண்ணுறானுங்க. அதிகமாக தாங்க லவ்வு கேட்டால் லவ்ன்றானுங்க, அதுன்றானுங்க, பார்ட்டின்றானுங்க. இந்த 17-18 வயசுக்குள்ளே 10-20 லவ் பிரேக்கப் ஆகிடுது. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை. அதில் ஒரு லவ் பண்ணனா அந்த பொண்ணை தான் பண்ணிடுறானுங்க. பொண்ணுங்களும் அதே தான் நான் சொல்கிறேன். பொண்ணுங்க மட்டும் யோக்கியம் கிடையாது, ரெண்டுமே அப்படி தான். தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருங்க, பெற்றவங்க சொல்கிறத கேளுங்க. எப்பயாவது ஒரு என்ஜாய்மெண்ட், ரொம்ப சேஃப்டியாக போகிறீங்களா, இது சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்போ மட்டும் போங்க. தயவு செய்து பப்பில் போய் குடிக்காதீங்க. நான் பப்புன்னு சொல்ல வரல, எங்கேயுமே சொல்கிறேன். எந்த கெட்ட பழக்கமும் தேவையில்லை நமக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். ஸோ தயவு செய்து அதை கற்றுக்கிங்க. நன்றி, வணக்கம்.